இந்த வீடியோவில் நம்ம ப்ளம் கேக் செய்வது எப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். இந்த ப்ளம் கேக் வந்து எப்போவுமே நம்ம கிறிஸ்மஸ் டைமில் தான் செய்து சாப்பிடுவாங்க. இப்போ வந்து அதுக்கு நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேனில் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கோங்க. நம்ம வந்து இந்த சர்க்கரையை நல்லா ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு கேக்கு ப்ரௌன் கலரில் கிடைக்கும். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு கலரி விடுங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிடும் சர்க்கரை. இப்போ பாருங்கள், இப்போ சர்க்கரை நல்லா கரைஞ்சி வந்திருக்கு. இப்போ வந்து லைட் ப்ரௌன் கலரில் வந்திருக்கு. நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் டார்க் கலரில் வரணும். சர்க்கரை கலரிகிட்டே இருங்க, வரும் ப்ரௌன் கலரில். இது பாருங்க, டார்க் கலர் ஆகிடுச்சு. இந்த மாதிரி டார்க் கலர் ஆனவுடனே ஒரு அரை டம்ளர் அளவுக்கு அதில் கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணியை ஊற்றி கலரிக்குங்க. பச்சை தண்ணியை ஊற்றி கலராதிங்க, அப்படியே வெடிக்கும். அதனால் வெதுவெதுப்பான தண்ணியை ஊற்றி நல்லா கலரிக்குங்க. இது எல்லாமே வந்து லோ ஃப்ளேமில் வச்சு செய்யுங்க. நல்லா கலரிக்குங்க அதை. இப்போ பாருங்கள், லைட்டாக கொதிச்சு வருது. இந்த டைமில் வந்து நம்ம கருப்பு திராட்சை போட்டுக்கலாம். ஒரு கப் அளவுக்கு கருப்பு திராட்சை, உலர்ந்த திராட்சை போட்டுக்கோங்க. அது நல்லா கலரி விட்ருங்க. அரை கப்பு ப்ரௌன் கலர் கிரேப்ஸ் போட்டுக்கோங்க. அதையும் நல்லா கலரி விட்ருங்க. இப்போ வந்து அரை கப் அளவுக்கு டூட்டி ஃப்ரூட்டி போட்டுக்கோங்க. போட்டு அதையும் நல்லா கலரிக்குங்க. நல்லா கலரி விட்ருங்க. பாருங்க, நல்லா கொதிச்சு வருது. ஒரு 2 நிமிஷம் போல் இது மாதிரி கொதிக்க வச்சுருங்க இதை. இப்போ இது கொதிக்க வச்சு தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ வந்து நம்ம கேக்குக்கு மாவு தயாரிச்சுக்கலாம். அதுக்கு வந்து ஒரு பவுலில் அரை கப் அளவுக்கு தயிர் எடுத்துக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் போட்டுக்கோங்க. ஒரு அரை கப் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. பவுடர் சுகர் ஒரு கப்பு போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் போட்டுட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதை இந்த சர்க்கரை, அந்த பட்டர், எண்ணெய் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். பட்டர் நல்லா கரைஞ்சி வரட்டும். நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம வாசனைக்கோசரம் ஒரு 4 துண்டு பட்டை, 3 ஏலக்காய், 4 கிராம்பு, கொஞ்சம் சுகர் போட்டு அதில் போட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்கலாம். இந்த பாருங்க, அரைச்சிட்டேன். இந்த மாதிரி நல்லா தூளாக வந்துடும். சர்க்கரை போட்டு அரைச்சிங்கன்னா நல்லா தூளாக வரும். இப்போ வந்து அந்த நம்ம 1.5 கப் அளவுக்கு மைதா மாவை நம்ம ஜெலிச்சு எடுத்துக்கலாம். அந்த வெண்ணெய், தயிர்லாம் ஊற்றி வச்சுருக்கோம்ல, அதே பவுலில் அதை வெடிக்கட்டி எடுத்துக்கலாம். நல்லா ஜெலிச்சுக்குங்க. ஒரு பிஞ்ச் அளவு உப்பு போட்டுக்குங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் போட்டுக்குங்க. அரை ஸ்பூன் பேக்கிங் சோடா போட்டுக்குங்க. இப்போது நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த பட்டை, லவங்க, கிராம்பு அதையும் அது கூட போட்டுக்குங்க. நல்லா ஜெலிச்சு எடுத்துக்கலாம். ஏலக்காவை நம்ம தோலோடு போட்டதுனால அது திப்பிலாம் இருக்கும். ஜெலிச்சிட்டோமா அது வந்துடும் வெளியே. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா ஊறிச்சு பாருங்கள் கிரேப்ஸு எல்லாமே. இப்போ வந்து நம்ம இது கூட கொஞ்சம் நட்ஸு சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு ஒரு 20 முந்திரி பருப்பு நான் பொடியாக நறுக்கி போட்டிருக்கேன். பிஸ்தா பருப்பு, பாதாம் பருப்பு ஒரு 10 போல் எடுத்து நல்லா சின்ன சின்ன பீஸாக நறுக்கி போட்டுக்குங்க. எல்லாத்தையும் ஒன்றா கலந்துக்குங்க. இப்போ அந்த மாவு கூட எடுத்து அதை போட்டு கலந்துக்கலாம். நம்ம போட்டு நல்லா கலந்து விட்ருங்க. கிரேப்ஸு, நட்ஸு எல்லாம் மாவு கூட நல்லா கலக்கணும். இந்த கன்சிஸ்டன்சி இருக்கணும் நம்மளுக்கு. பாலோ தண்ணியை ஊற்றி கலக்காதீங்க, இதுவே கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து ஒரு இட்லி குண்டானை எடுத்து கொஞ்சம் உப்பு போட்டு நம்ம ப்ரீ ஹீட் பண்ணி வச்சிடலாம். அதுக்குள்ளே ஒரு ஸ்டாண்டை வச்சுக்கோங்க. இதை அடுப்பில் வச்சு ஒரு 5 நிமிஷம் போல் நம்ம ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சு ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. அதுக்குள்ளே நம்ம அது உள்ளே வைக்கிற பாத்திரத்தை ரெடி பண்ணிக்கலாம். உங்கள் ஒரு பாத்திரத்தில் நல்லா சுற்றி எண்ணெய் தடவிக்குங்க. அதுக்குள்ளே ஒரு பட்டர் பேப்பர் வச்சுக்கோங்க. அதிலே எண்ணெய் தடவிக்குங்க. நம்மளுக்கு எடுக்கும்போது ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு பட்டர் பேப்பர் வச்சோமா. இப்போ நம்ம அதை ரெடி பண்ணி வச்சுருந்த மாவு எடுத்து அதில் ஊற்றிடலாம். வேறு ஊற்றும் போது நல்லா அப்படியே ஃப்ளோவாக வருது பாருங்கள். இந்த கன்சிஸ்டன்சி இருக்கணும் நம்மளுக்கு. அப்போ தான் நம்மளுக்கு வந்து கேக்கு நல்லா சாஃப்டாக வரும். நல்லா தட்டி விடுங்க. அப்போ தான் வந்து அதில் எதனா கேப் இருந்தால் ஃபில் ஆகிடும். நல்லா தட்டிக்குங்க.
இப்போ வந்து நம்மளுக்கு 5 நிமிஷம் ஆகிடுச்சு. இட்லி குண்டான் நல்லா ப்ரீ ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தா மாவு எடுத்து அதுக்கு உள்ளே வச்சிடலாம். ஒரு 40லேருந்து 50 நிமிஷம் வரைக்கும் இது வேகணும். லோ ஃப்ளேமில் வச்சு வேக வைங்க. மூடி விட்ருங்க. லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 40லேருந்து 50 நிமிஷத்துக்குள்ளே வெந்துடும். இப்போ பாருங்கள், எனக்கு 50 நிமிஷம் ஆகிடுச்சு. நான் எடுத்து பார்க்குறேன், நல்லா வெந்திருக்கு. வெந்துதான்னு பார்க்குறதுக்கு ஒரு கத்தியோ இல்லை ஸ்பூனோ உள்ளே விட்டு பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஒட்டாமல் வந்திருக்கு. அப்படின்னா நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இதை எடுத்து வெளியே வச்சுருங்க. கொஞ்சம் நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா எடுங்க. சூட்லேயே எடுக்காதீங்க. ஒரு தட்டு எடுத்து அப்படியே கவுத்து விட்டுறலாம். நம்ம இப்போ பட்டர் பேப்பர் நம்ம எடுத்துடலாம். எடுத்துகிட்டு திருப்பி விட்டுட்டேன். இப்போ பாருங்கள், கேக் எவ்வளோ நல்லா வந்திருக்கு. ப்ளம் கேக் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.